ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கமருதீன் கூட நேற்று வந்து ஒரு ஃபேன்ஸ் மீட் வச்சு பயங்கர குத்தாட்டம் அது இதுன்னு செம்ம ஃபன் பண்ணாங்க. சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணாங்க. மக்கள்லாம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுத்தாங்க கமருதீனுக்கு. அங்கேயே அந்த விஜய் பார்வதி பற்றின விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்வை பார்த்தீங்களா, பார்வை கைவிட்டாதீங்க அப்படின்னு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. அப்புறம் அரோரா கூட சேராதீங்கன்னு சொன்னது, சாண்ட்ரா அவுட் ஆகிட்டாங்கன்னு சொன்னது, இன்னும் நிறைய விஷயங்கள் போச்சு. வினோத் வந்து அங்கேருந்து கால் பண்ண விஷயங்கள் எல்லாமே சூப்பராக போச்சு. இப்போ விஜய் பார்வதி பற்றின விஷயங்கள் எதுவுமே வரலையே. அவங்க என்னவா இருக்காங்க, எப்படி இருக்காங்க, எங்கே இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள். இப்போ அவங்க மதுரையில் இருக்காங்க போல இருக்குது. அதை வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பராசக்தி மூவிக்கு போயிருக்காங்க அவங்க அம்மா கூட. ஸோ அவங்க அம்மா, அவங்களுடைய ஃப்ரெண்டு விஜய் பார்வதி ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிக் பாஸ் சீசன் 9 விஜய் பார்வதியை மறக்காத ஆட்கள் இருக்க முடியுமா? ஸோ நல்லா தான் இருக்காங்க. சந்தோஷமாக ஒரு ஸ்மைலிங்காக வந்து அந்த 3 பேரும் வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போது அவங்க ஃபினாலேக்கு வருவாங்களான்றத ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. கண்டிப்பாக கமருதீனுக்கு கால் போயிருக்கும்போது அவர் கூப்பிட்ட மாதிரி விஜய் பார்வதிக்கு கூப்பிட்ருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இப்போ கமருதீன் வரப்போகிறதா வந்து ஒரு நியூஸ் வந்துருச்சு. அதை அவருமே சொல்லிட்டார். நேற்று வந்து ஃபேன்ஸ் கேட்கும்போதே அந்த பதிலை சொல்லிட்டார். இப்போ விஜய் பார்வதி வருவாங்களா வரமாட்டாங்கன்றது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் நிறைய ரூமர்ஸ் என்னென்னா விஜய் பார்வதி வரமாட்டாங்கன்னு ஒரு பக்கம் நியூஸ் போகுது, ஒரு பக்கம் வந்து அவங்க நிராகரிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. பட் இனிமேல் வந்து அஃபிஷியலான ஒரு தகவல் இல்லை. ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குமோ, வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்கள மறுபடியும் வந்துட்டு அவங்களுடைய ரசிகர்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்காங்க. நானும் ரொம்ப ஆவலாகவே இருக்கேன். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். எது எப்படியோ அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க அம்மா கூட இருக்காங்க, மதுரையில் இருக்காங்கன்றது நம்மளுக்கு இப்போ ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.